வணக்கங்க. டெம்பரரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் எல்லாருக்கும் வாங்கிட்டீங்க. சில பேர் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேருந்து டைரெக்டாக அக்செப்ட் பண்ணிட்டீங்க. சில பேர் ஸ்லைடிங் கொடுத்துருக்கீங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. சில பேர் நம்ம ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, ரிவைஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்க போகுது. ரிவைஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கிடைக்க போகுது. என்னைக்குன்னா நாளைக்கு காலைக்குள்ளே நமக்கு கிடைச்சிடும் ரிவைஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ அக்செப்ட் கொடுத்தவங்களுக்கு நாளைக்கு, அதாவது 15th நாளைக்கு என்ன கிடைக்குன்னா அக்செப்ட்டுக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கிடச்சிரும். அக்செப்ட் கொடுத்தவங்களுக்கு நாளைக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கிடச்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேராக போய் காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இந்த வீடியோவில் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடவை நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேருந்து அடுத்த டிஎஃப்சி நீங்கள் போய் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட்டு, அதாவது ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட், அதுதான் நம்ம ஃபைனல்னு சொல்லுவோம். ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் என்னைக்கு வருதுன்னா நமக்கு 25th வருது. 25th செப்டம்பர் வருது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த ரிவைஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி குவிட் பண்ணுறவங்க, இல்லை கவுன்சிலிங்கில் சாய்ஸு அக்செப்ட் பண்ணாமல், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணாதவங்க, குவிட் பண்ணவங்க, அவங்களுடைய மூவ்மெண்ட்காக நமக்கு ரிவைஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அடுத்தது ஒரு பெரிய மூவ் வரப்போகுது இங்கே. ஏன்னா யார் டிஎஃப்சி சென்டரை ரிப்போர்ட் பண்ணலையோ அவங்களுடைய மூவ்மெண்ட் வரப்போகுது. அதோட முக்கியமான மூவ்மெண்ட் என்னன்னா, 7.5 கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளவங்க 2 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. 2 சாய்ஸ் ஜென்ரல்லையும் ஃபில் பண்ணியிருக்காங்க, 7.5 கவர்மெண்ட் கோட்டாலையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜென்ரலில் ஃபில் பண்ண எல்லா சாய்ஸுமே இப்போ கேன்சல் ஆகி, ஜென்ரலில் இந்த 7.5 கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ண எல்லா சாய்ஸும் கேன்சல் ஆகி ஜென்ரல் அலாட்மெண்ட்டில் வரும். இப்போ ஜென்ரல் அலாட்மெண்ட் வரும்போது அது ஒரு பெரிய ஸ்லைடிங்கை கொடுக்கும். ஸோ இந்த தடவை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் நம்ம ஒரு நல்ல ஸ்லைடிங்கை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அப்வர்ட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த தடவை. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.